பனானா ஃப்ளவர் ஸ்டியூ, வாழைப்பூ பொரியல். ஃபஸ்ட்டு இதுக்கு தோலாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி இருக்க போகலாம், கீழே போட்டுடலாம். இதை எடுத்துக்கலாம். இப்படி லேயராக வச்சிடணும். இப்படி மொத்தமாக எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தோல் மாதிரி இருக்கும், இதை கீழே போட்டுடணும். இதை போடக்கூடாது. மொத்தம் அப்படி இருந்து ஒரு கலக்கிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த நடுவில் இந்த குமிழ் மாதிரி இருக்கும், இதையும் போடக்கூடாது. இது கொஞ்சம் வெறப்பாக இருக்கும், வேகாது. அதே மாதிரி இதையும் போடக்கூடாது. வாழைப்பூ பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வந்து சீக்கிரம் பிச்சிடலாம். ஒத்தையே எடுக்கக்கூடாது. இப்படி லேயர் மொத்தமாக எடுத்து இப்படி லேயர் டக்கு டக்குன்னு எடுத்துடணும். அந்த மாதிரி வெட்டி தண்ணியில் தான் போடணும். இந்த மொக்குமாக இருக்கிறது வெறப்பாக இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். இதை வந்து கீழே போட்டுடணும். இதையும் கீழே போட்டுடணும். அந்த பிக்கரை வந்து இப்படி வரிசையாக வந்து அடிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மடக்கு இப்படி பிச்சு போடலாம். அடுத்து வந்து லேயர் பிரிக்க ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே இப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு கலக்கி விட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை பிச்சுட்டு இதை பிச்ச வேண்டியதான். இதை பிச்சுட்டு இதை பிச்ச வேண்டியது. இப்படியே பிக்க வேண்டியதான். இந்த வாழைப்பூ பிரிக்க உள்ளே எப்படி மாறுது பார்த்தீங்களா? அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? வெளியே வந்து கொஞ்சம் வானமாக இருந்தது. போக பிச்சுக்க ரொம்ப ஈஸி தான். ஏன் இப்படி லேயர் அடிக்கடி வைக்க சொல்கிறேன்னா, நமக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீ கொத்தாக எடுத்து லேயர்லாம் எடுத்து கட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வெட்ட தேவையில்லை. இப்போ இதை போக ஒடிச்சு விட்டுருங்க.
இப்போது ரொம்ப குட்டியாயிடுச்சா, போக போக வந்து இந்த நடுவில் இருக்க தண்டுமா இருக்கிறதும் அந்த கொஞ்சம் திக்காக ஒரு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப மெல்லிசாக மாறும். இப்படி கலக்கலக்குனாலும் கொஞ்சம் பிக்கிற கொஞ்சம் வந்து கையில் பிசு பிசு தன்மை இருக்கும். இந்த இது இல்லாமல் போயிடும். கொஞ்சம் ரொம்ப பிஞ்சு அந்த மாதிரி இருக்குமா, அப்படி வராத விட்டுற வேண்டியதான், அது வெந்துடும். கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த தண்டு பகுதி வர்றதை எடுத்துட வேண்டியதான். இந்த அளவுக்கு பிஞ்சு அடியில் ஆனோன்னா அந்த தண்டு மட்டும் தான் லைட்டாக வரும். அப்புறம் போக போக அதுவும் வராது, ஏன்னா பிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இப்போ ரொம்ப குட்டி பகுதியானோடனே இதை வந்து பிக்க தேவையில் அப்படிச்சுக்கலாம். பிக்க முடிஞ்ச அளவுக்கு பிச்சுக்க வேண்டியதான். இதில் அப்படி வச்சுக்கலாம். இதை நான் என்ன செய்வேன்னா அப்படி முழுசு முழுசாகவே கட் பண்ணி போட்டுருவேன். லாஸ்ட்டாக உள்ளதை இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். நான் இப்படி தான் செய்வேன், ஆனால் இது வெந்துடும். இப்போது இந்த லேயராக வெட்டி வச்சதை பிச்சு வச்சதை கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து வெட்டுற கணி தான் ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ எப்படி பிச்சு கட் பண்ணுறதுங்கிறத என்னோடய சேனலில் போடுறத தொடர்ந்து பாருங்கள். பிக்க தெரியாதவங்களும் ஈஸியாக பிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சுலபமான முறை தான் இது. வெட்டி தண்ணியில் மூணுலாம் கருத்து போயிடும். இந்த லாஸ்ட்டாக உள்ளது மட்டும்தான் கொஞ்சம் வந்து அடுக்கடுக்காக வராமல் கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக வரும். அதை அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கணும். சிசரில் கட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸி. கையில் ரொம்ப வந்து 2 கையிலும் வச்சு வெட்டும்போது தான் பிசு பிசு வரும். இது வந்து ஒரு கையில் பிடிக்கிறதுனால சிசர் வச்சு லாஸ்ட்டில் வந்து ஈஸியாக கட் பண்ணி இப்படி போட்டு போயிடலாம். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நம்ம வந்து பிக்கிற பொறுத்து அதுக்கு ஈஸியாக வெட்டுறது.
இந்த மாதிரி லேயராக பிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போடுங்கன்னா ஒன்று நான் எடுத்து பிச்சுட்டு இருக்கணும். அடிக்கடி கட் பண்ணணும். வாழைப்பூ கட் பண்ணியாச்சு. என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணுற பாருங்க. ராஜ செல்வி சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக பிச்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா வாழைப்பூ. இனி சமைக்க வேண்டியதுதான்.